இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி அதிகமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு பல் ஒரு 14 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. வரமிளகா 9 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. காஷ்மீரி மிளகா 4 எடுத்திருக்கேன். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு வெங்காயம் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தா இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பேனில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க சட்னியும் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு சின்ன வெங்காய சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி